குட் மார்னிங் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன, வாட்டர் ஃபில்ட்ரேஷன் வீட்டில் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தேவை. அது எந்த வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜூஸ் கேனாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா 10 rupees வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அது பண்ணலாம். இப்போ அதோட மேல் கவர் மட்டும் எடுத்துடலாம். அதாவது கேப்லேருந்து 1 inch தள்ளி இருக்க அந்த கேப்பில் நம்ம கட் பண்ணிவிட்டு அதை மட்டும் உள்ளே வச்சிடலாம். கேப் இன்சைட்குள்ளே போகிற மாதிரி, மேலே இருக்க கேப் மேலே தெரிகிற மாதிரி வச்சுருவோம். இப்போ இந்த கேப்பில் நம்ம ஹோல் போடணும். நீங்கள் ஒரு ஹோல் போட்டாலும் ஓகே தான், 4 ஹோல் போட்டாலும் ஓகே தான். நான் 4 ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். கரெக்டாக 4 ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி வச்சிடுறேன். இப்போ இந்த வாட்டர் ஃபில்ட்ரேஷன் மெத்தடுக்கு நம்மளுக்கு 4 லேயர்ஸ், அதாவது 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படுது. அது என்னென்னா காட்டன் பால், சாண்ட், எந்த சாண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் பெரிய பெரிய கற்கள் இருக்கக்கூடாது. நாலாவது பெபிள்ஸ், அதாவது கிராவல்ஸ், உங்களுக்கான கற்கள், சின்ன சின்ன பெபிள்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ 4th ஒன் சார்கோல். இந்த சார்கோல் நம்ம வீட்டில் எப்படி பண்ணலான்றது நான் வீடியோவாக ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோ நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம், ஐகான் பட்டன்லேயும் கொடுத்துருக்கோம், கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரெஃபர் பண்ணுன்னா அதை போய் பாருங்கள். இப்போ நம்ம இதுக்குள்ளே காட்டன் பால்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் நிறையா வச்சாலும் பிரச்சனை இல்லை, நான் கம்மியாகவே வச்சுக்கிறேன். இப்போ இந்த காட்டன் பால்ஸ் வச்சுருவோம். காட்டன் பால்ஸ் தான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் லேயர். நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர் காட்டன் பால்ஸ். செகண்ட் லேயர் சார்கோல், அதாவது ஹோம்மேட் சார்கோலாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கினது இருந்தாலும் பரவாயில்ல. நாங்கள் ஹோம்மேட் சார்கோல் தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன் சார்கோல் எப்படி பண்ணணுன்றது. அந்த சார்கோல் தான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சார்கோல் வீடியோவை ரெஃபர் பண்ணோன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பாருங்கள், இல்லை ஐகான் பட்டனில் இருக்கும், அந்த வீடியோ ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அதுலேருந்து அதே சார்கோல் தான் நாங்கள் அப்படியே போட்டிருக்கோம், கடையில் வாங்கவே இல்லை. இப்போ நம்ம செகண்ட் லேயர் சாண்ட் கொட்டிடலாம். சாண்ட் நான் 2 கப்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கப்ஸ் நீங்கள் எந்த சாண்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதாவது பீச் சாண்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா நார்மல் சாண்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்க நார்மல் சாண்ட்ஸை கூட எடுத்துக்கலாம். ஆனால் பெரிய பெரிய கற்கள் இருந்துச்சுன்னா அதை மட்டும் எடுத்துருங்க. சின்ன சின்ன கற்கள் இருந்தால் கூட ஓகே தான். இப்போ நான் 2 கப்ஸ் சாண்ட் கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் கிராவல் இல்லைனா பெபிள்ஸ், நான் பெபிள்ஸ் கொட்டுறேன், அதாவது கூழாங்கல் கொட்டுறேன். நான் கொஞ்சம் அதிகமாகவே கொட்டிக்கிறேன், கொஞ்சம் டிசைனுக்காக அதிகமாக கொட்டிக்கிறேன், பார்க்கும்போது அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஃபில்ட்ரேஷன் ரெடி ஆகிடுச்சு. இந்த இதுக்கு நம்ம ஒரு அழுக்கு தண்ணி, ரொம்ப நீங்களே கூட ஒரு சாண்டை போட்டு கொஞ்சம் வாட்டரில் சாண்ட் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அழுக்காக்கிக்கலாம். அந்த மாதிரி நான் ஒரு மிக்ஸை எடுத்து வச்சுருக்கேன், அழுக்கு தண்ணி. இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இதை நம்ம இப்போ ஊற்றலாம். நம்ம ஃபில்ட்ரேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இந்த இடத்துல நான் ஒன்று மறந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த கேப்பில் நம்ம ஹோல்ஸ் போட்டது மட்டும் பத்தாது. அதாவது நீங்கள் ஒரு ஹோல் போட்டிருந்தாலும் சரி, 4 ஹோல்ஸ் போட்டிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த கேப்போட கேப் லைட்டாக லூஸ் பண்ணணும். அப்படி லூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த ட்ராப்ஸ் வரும். நான் இதை கம்மியாக அதை மறந்துட்டதுனால அது நம்மளுக்கு ட்ராப்ஸ் ஸ்லோவாக தான் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது ஞாபகம் வந்துருச்சு. அதனால் நான் டக்குன்னு அதை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு, நிறைய லூஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் ஃபுல்லாமே கீழே தண்ணியிலே கொட்டிடும். ஸோ அதனால் 1 inch மட்டும் லூஸ் பண்ணுங்கள். அப்படி லூஸ் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் ஃபில்ட்ரேஷன் கடன்னு நடக்க ஆரம்பிச்சிது. ரொம்ப சூப்பராக வந்துச்சு, நிறையா தண்ணி சொட்டுகிட்டே இருந்துச்சு. அந்த மேலே இருக்க மட்டி வாட்டர் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பியோர் ஒயிட் கலராக வந்துச்சு. அது எப்படின்னா மேலே இருக்க மட்டி வாட்டர் பார்த்திங்கன்னா அது கீழே பியோர் வாட்டராக மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கேப் லூஸ் பண்ணிட்ட வரைக்கும் பாருங்கள், ஃபஸ்ட்டு சொட்டவே இல்லை, லைட்டாக தான் சொட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு 1 நிமிஷம் கடன்னு சொட்டிக்கிட்டே இருக்குது. இந்த தண்ணியை நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் வேணால் செடிகளுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். Okay friends, if you like this video, please subscribe to our channel and like, share and comment the video, and subscribe our another channel TikTok IU or Tamil if you like their videos.